செடியாய வல்வனைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்து உன் போல்வாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் குரு பகவானுடைய அதிசார பயிற்சியை பற்றியும், அந்த நாள் ஏற்படக்கூடிய நிலைமைகளை பற்றியும், அந்த நேரத்தில் ராகுவும் கேதுவும் சனியும் இருக்கின்ற ஸ்தானங்களை பற்றியும் முழுதாக ஒவ்வொரு ராசிக்கும் ஆராய்வோம். வருகின்ற விசுவாச வருஷம் ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி 18/10/2025 சனிக்கிழமை இரவு 7:47 திருக்கணிதப்படி குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு உச்ச ராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். அதன் பிறகு கார்த்திகை 19ஆம் தேதி டிசம்பர் 5/12/2025 வெள்ளிக்கிழமை மாலை 5:25 கடக ராசியிலிருந்து மீண்டும் வக்கரகதியிலே மிதுன ராசிக்கு வருகிறார். ஆக கடக ராசியிலே ஒரு 48 நாட்கள், திருக்கணிதப்படி 48 நாட்கள் கடக ராசியிலே சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். அடுத்து வாக்கிய பஞ்சாங்கப்படி புரட்டாசி மாதம் 22ஆம் தேதி, அதாவது ஒரு 8 நாட்களுக்கு முன்பாகவே புரட்டாசி மாதம் 22ஆம் தேதி 8/10/2025 புதன்கிழமை சூரியோதயாதி 31:54 நாழிகை அளவில் மாலை 6:45 குருபகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். அதன் பிறகு மார்கழி 7ஆம் தேதி 22/12/2025 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 5:54 மீண்டும் கடகராசியிலிருந்து மிதுன ராசிக்கு வருகிறார். இந்த காலகட்டம் 75 நாட்கள். ஆக திருக்கணிதப்படி 48 நாட்கள் குரு பகவான் உச்ச ராசியிலே இருக்கிறார். அதே போல வாக்கிய பஞ்சாங்கப்படி சுமார் 75 நாட்கள் குரு பகவான் இந்த கடகராசிக்கு உச்ச ராசிக்கு செல்கிறார். பொதுவாக ஜோதிட சாஸ்திரம் காலவிதானம் என்ற நூல் என்ன சொல்கிறது என்றால், குரு அதிசாரமாக போனாலும் வக்கரத்திலே வேறு ராசிக்கு போனாலும் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதன் பலன்தான் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. இருந்தாலும் பார்வை பலமாக, அதாவது ராசி பலமாக ஸ்தான பலமாக இருக்கின்ற ஸ்தானத்தோட பலனை கொடுப்பார். ஆனால் பார்வை பலமாக அவர் எந்த ராசிக்கு பயிற்சி ஆகிறாரோ அதன் பலனும் சேர்த்து கொடுப்பார் என்றுதான் இருக்கிறது. அதன்படி ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள், என்னென்ன பரிகாரங்கள் செய்ய வேண்டும் என்பதை பற்றி முழுமையாக இனி பார்ப்போம். கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி, மிருகசிஷம் 1, 2 பாதங்களிலே பிறந்த ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு இதுவரை உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் அதிசாரமாக 3ஆம் இடத்துக்கு வருகிறார். பொதுவாக 3ஆம் இடம் என்பது நல்ல ஸ்தானம் கிடையாது, மறைவிட ஸ்தானம். அந்த வகையிலே பார்த்தால் 3ஆம் இடத்திலே இருக்கின்ற குருபான் உங்கள் ராசிக்கு அஷ்டமாதி 3ஆம் இடத்துல மறைவது மிக மிக நல்லது. எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படுத்தாது. சரி, குருபலம் இருக்கிறதா என்று பார்த்தால் எப்படியும் அதிசாரமாக போன கிரகம் மறுபடியும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் வர இருக்கிறார். அதிசார பலன் என்பது குருவுக்கு முந்திய ராசி பலனை தான் கொடுக்கும் என்று ஜோதிட சாஸ்திரம். ஆகவே திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நிச்சயமாக திருமணம் கைகூடும். அதுவும் ஜெயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தில் குருபகவான் வருவதனால் நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் என்று உறுதியாக நீங்கள் நம்பலாம். எல்லா காரியங்களும் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். தொழில்துறையாக இருந்தாலும் சரி, அல்லது ஆரோக்கிய விஷயத்தில் இருந்தாலும் சரி, அல்லது படிப்பு விஷயமாக இருந்தாலும் சரி, எல்லா துறையிலும் உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய குருபகவான் இந்த குருபகவான் என்றால் 3ஆம் இடம் குருபகவான் உச்சம் அடைகிறார். 3ஆம் இடத்தில் அஷ்டமாதி உச்சம் அடைவது கெட்டவன் கெட்டிடல் கிட்டினும் ராஜயோகம் என்பதை போல உங்களுக்கு ராஜயோகத்தையும் முன்னேற்றத்தையும் தருவதாக இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் குருபகவான் உச்சம் பெற்றிருந்து அவர் இந்த 3ஆம் இடம் என்பது சகோதர ஸ்தானமாக இருப்பதனால் இளைய மூத்த சகோதரர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கிவிடும். உங்களுக்கும் அவர்களுக்கும் ஏதாவது கருத்து வேற்றுமைகள் இருந்தால் அந்த கருத்து வேற்றுமைகளும் விரைவாக குறைந்துவிடும் என்று எதிர்பார்க்கலாம். மேலும் இந்த குரு பயிற்சியின் மூலமாக இந்த குருபகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்வை எடுக்கிறார். 7ஆம் இடம் என்பது மனைவி ஸ்தானம். உங்களுக்கும் மனைவிக்கும் ஏதாவது கருத்து வேற்றுமைகள் இருந்தால் அந்த கருத்து வேற்றுமைகளும் சரியாகிவிடும். மேலும் 7ஆம் இடத்துல குருடைய பார்வை இருப்பது தெய்வபலம் அதிகரிக்கும். தெய்வ சிந்தனைக்கு ஆளாவீர்கள். தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள்.
அதில் நல்ல தரிசனம் கிடைக்கப் பெறுவீர்கள். உங்களுக்கும் உங்கள் கூட்டாளிகளுக்கும் இருந்த பிரச்சனைகள் கூட விரைவில் நீங்கிவிடும். மேலும் கூட்டு வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தனியாக வியாபாரம் செய்பவர்களுக்கும் நல்ல யோகத்தையும் முன்னேற்றத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை குரு பார்வையிடுகிறார். ஆகவே 9ஆம் இடத்தில் குரு பார்வையிடுவதனால் தந்தைக்கு நல்ல அனுகூலம் இருக்கிறது. இதுவரை தந்தைக்கு இருந்த ஆரோக்கிய குறைவுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைத்து அவர்கள் நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பார்கள். மேலும் உங்கள் வீட்டிலே உங்கள் சகோதரர்களுக்கோ அல்லது சகோதரிகளுக்கோ திருமணம் ஆகாமல் இருந்தால் விரைவில் திருமணம் நிச்சயமாக கைகொள்ளும். என்றால் சகோதர ஸ்தானத்தில் குருவான் இருந்து மூத்த சகோதர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்தையும் பார்வையிடுகிறார். தந்தை ஸ்தானமாகிய 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்வையிடுகிறார். மனைவி ஸ்தானம் 7ஆம் இடத்தையும் பார்வையிடுகிறார். ஆகவே இந்த குரு பயிற்சி, அந்த அதிசார பயிற்சி பல வகையிலும் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இதுவரை உங்களுக்கு திருமணம் ஆகாமல் இருந்தாலும் விரைவில் திருமணம் கைகூடும். இந்த குரு பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு குருபலம் போய்விட்டதே என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். 7ஆம் இடத்துக்கு பார்வையிடுவது வரக்கூடிய வரனுக்கு குருபலம் நிச்சயமாக இருக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு திருமணம் கைகூடும் என்று நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலிருந்து உச்சம் பெற்று சனி பகவானை பார்வையிடுகிறார். ஏற்கனவே சனி உங்களுக்கு லாபஸ்தானத்திலே இருக்கிறார். தொழிலாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறார். தொழிலாதிபதி லாபஸ்தானத்தில் இருப்பது எந்த தொழில் செய்வர்களாக இருந்தாலும் ஓரளவு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த குரு பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கலாம். எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தது, தொழிலிலும் இருந்தது, குடும்பத்திலும் இருந்தது, வேறு உங்களுடைய சக ஊழியர்களிடம் இருந்தது, மேலும் சக நண்பர்களிடமும் இருந்தது, மேலும் சகோதரர்களிடம் சகோதரிகளிடம் கூட உங்களுக்கு பிரச்சனை இருந்தது. அத்தனை பிரச்சனைகளும் இந்த குரு பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு நிச்சயமாக தீரும். முக்கியமாக நீங்கள் யாரிடம் நிறைய அன்பு காட்டுகிறீர்களோ அவர்கள் உங்களுக்கு திருப்பி அன்பை காட்டுவார்கள். அதன் மூலமாகவும் எல்லா பிரச்சனையும் நீங்கக்கூடிய குரு பயிற்சியாக இந்த பயிற்சி இருக்கிறது. உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தை குரு பார்வையிடுகிறார். எந்த தொழில் செய்வர்களாக இருந்தாலும் அதில் நல்ல லாபத்தை அடைவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். புதிய தொழில் முயற்சிகளை செய்யலாம், அதில் உங்களுக்கு வெற்றியை கிடைக்கும். மேலும் ஏற்கனவே உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் ராகு பகவான் இருப்பது எப்படியும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கிறது. வெளிநாட்டு வேலை விரும்புபவர்களுக்கு நிச்சயமாக வெளிநாட்டு வேலை கிடைக்கும். வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு PR கிடைக்காமல், பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் கிடைக்காமல் இருந்தால் அது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த அதிசார குரு பயிற்சியின் மூலமாக நிச்சயமாக இருக்கிறது. வெளிநாட்டு வர்த்தகம் செய்பவர்களுக்கு இருந்த தடைகள் நீங்கும். வெளிநாட்டு வர்த்தகம் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும், நல்ல சந்தோஷத்தை அடைவார்கள். அந்த லாபத்தை வைத்து புதிதாக வீடு மனை வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். புதிய வாகனங்கள் வாங்கலாம், அதுவும் நல்லபடியாக இருக்கும். மேலும் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தும் குருபகவான் 7ஆம் இடத்துக்கு பார்வையிடுவதனால் மனைவிக்கோ அல்லது உங்கள் வாழ்க்கை துணைக்கோ, அதாவது ரிஷபராசிலே பிறந்தவர்கள் பெண்ணாக இருந்தால் உங்களுடைய கணவன்மாருக்கோ, ஆணாக இருந்தால் உங்கள் மனைவிமாருக்கோ இருந்த ஆரோக்கிய குறைவுகள் நீங்கி நல்ல ஆரோக்கியத்தை அடைவார்கள். அவர்களுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும், நிச்சயமாக சந்தோஷத்தை அடைவார்கள். ஏற்கனவே உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் கேது இருப்பது உங்கள் தாய்க்கு சில உடல் அனுகூலங்கள் இல்லாமல், அதாவது உடலில் பிரச்சனைகள் இருந்தது. முக்கியமாக வலிகள், மூட்டு வலிகள், கை வலி, கால் வலி, மூட்டு வலி, அதுவும் இல்லாமல் தலைவலி போன்ற பிரச்சனைகள்லாம் இருந்தது. இந்த குரு பயிற்சியின் மூலமாக உங்கள் தாயினுடைய 8வது ராசியை பார்வையிடுவதனால் நிச்சயமாக அவர்கள் நல்ல ஆரோக்கியத்தை அடைவார்கள், நல்ல மருத்துவம் கிடைக்கும். அவர்களுக்கு இருந்த கண்டம் விலகியது என்று நீங்கள் நினைக்கலாம், எதிர்பார்க்கலாம். அடுத்து உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை குரு பார்வையிடுகிறார். ஆகவே தந்தையும் நல்ல ஆரோக்கியத்தை அடைவார்கள். உங்களுக்கு மெதுவாக கொஞ்சம் மருத்துவ செலவுகள் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதன் மூலமாக சேமிப்புகள் அதிகமாகும். சேமிப்பு அதிகமாவதன் மூலமாக நல்ல முன்னேற்றம், யோகம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அடுத்து இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தை பார்வையிட்டு சனி அந்த ஸ்தானத்தில் இருக்கிறார். பொதுவாக சனி லாபஸ்தானத்தில் இருப்பது மிக மிக உத்தமமானது. பொதுவாக பாபகிரகங்கள் லாபஸ்தானத்தில் இருப்பது முக்கியமானது, மிக நல்லது. அதன் வழியிலே சனி உங்களுக்கு பல விதத்திலும் நன்மைகளை தர இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை சனி பார்வையிட்டாலும் சனி உங்களுக்கு யோகாதிபதியாக பார்வையிடுவதனால் குழந்தைகள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். இதுவரை உங்கள் குழந்தைகளுக்கு திருமணம் ஆகாமல் இருந்தால் விரைவில் திருமணம் கைகூடும். அதற்கான முகாந்திரங்கள் இந்த அதிசார குரு பயிற்சியின் மூலமாக நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். மேலும்
உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை சனி பார்வையிடுகிறார். 8ஆம் இடத்தை பார்வையிட்டாலும் குரு உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்வையிடுவதனாலும் 7ஆம் இடத்தை பார்வையிடுவதனாலும் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆயுள் கண்டம் அனைத்தும் நீங்கியது என்று நினைக்கலாம். அடுத்து இந்த அதிசார குரு பேச்சின் மூலமாக புது தொழில் முயற்சிகளை செய்யலாம். அந்த தொழில் எதுவாக இருந்தாலும் அது முயற்சி செய்யலாம். உத்தியோகஸ்தர்களுக்கு வெகு காலம் எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வு கிடைக்கும். மேலும் பிரைவேட் துறையில் ஈடுபட்டவர்களுக்கு, பிரைவேட்டாக வேலை செய்பவர்களுக்கும் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பிரைவேட் கம்பெனிகளில் வேலை செய்பவர்களுக்கு இடமாற்றங்கள் நல்ல மாற்றங்களாக அமையும். அந்த மாற்றத்தின் மூலமாக நல்ல வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல ராகு பகவான் இருப்பது தொழில்துறை வேலை போல அதிகமாக இருக்கும். சலிக்காமல் செய்தீர்கள், அதற்கான பிரதி உபகாரம் இனிமேல் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல சேலரி ஹைக் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. மேலும் புத்திர காரகன் குரு உச்சத்தை நோக்கி இருந்து உச்சத்தை அடைந்திருக்கிறார். ஆகவே இதுவரை புத்திர பாக்கியம் இல்லாத ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இனிமேல் புத்திர பாக்கியம் கிடைக்கும். மேலும் திருமணமாகி கணவன் மனைவிக்குள் பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகளும் நீங்கும் என்று எதிர்பார்க்கலாம். இவ்வாறாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு பல விதத்திலும் அனுகூலமாக இருக்கிறது. இந்த குரு பயிற்சியின் மூலமாக நன்மைகளை பெற்று அந்த மீண்டும் அதிகமான நன்மைகளை பெற வேண்டும் விரும்பினால் இந்த ராசி ரிஷப ராசிக்கு அதிபதி சுக்கிரன். சுக்கிரன் க்ஷேத்திரம் என்று இருப்பது ஸ்ரீரங்கம் பெருமாள் கோயில். ஒரு முறை வெள்ளிக்கிழமை என்று ஸ்ரீரங்கம் பெருமாள் கோயிலுக்கு சென்று ஸ்ரீரங்கம் சென்று உதயகால தரிசனம், அதாவது பிரம்ம முகூர்த்தம் முடிந்து உதய காலத்திலே தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பானது. சுக்கிர ஓரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை. இந்த நேரத்தில் வெள்ளிக்கிழமை என்று ரங்கநாதரை தரிசனம் செய்துவிட்டு அதன் பிறகு நீங்கள் அருகில் இருக்கின்ற ஸ்தலங்களுக்கு செல்லலாம். அதிலும் முக்கியமாக சிங்கப்பெருமாள் கோயில் என்று அந்த வெள்ளை கோபுரத்துக்கு எதிரிலே சிங்கப்பெருமாள் கோயில் இருக்கிறது. அங்கே சிங்கப்பெருமாள் கோயில் சென்று சிங்கப்பெருமாளை வழிபாடு செய்துவிட்டு வாருங்கள். நிச்சயமாக நன்மைகளை பெற முடியும். அடுத்து பிரதி வாரமும் வியாழக்கிழமை என்று குரு பகவானுக்கு நெய் தீபம் பகல் நேரத்திலே வைத்து விட்டு வாருங்கள். பகல் 12 மணிக்குள் நெய் தீபம் ஏற்றிவிட்டு வாருங்கள். இந்த பரிகாரங்களின் மூலமாக ரிஷபராசியில் பிறந்தவர்கள் அனைத்து காரியங்களும் வெற்றியை பெற்று இந்த அதிசார பேச்சின் குரு பேச்சின் மூலமாக சந்தோஷத்தை அடைவது என்பது உறுதி. பொதுவாக குரு பகவான் தெய்வத்திற்கு சமமானவர். அதாவது மாதா பிதா குரு தெய்வம் என்று கூறுவார்கள். மாதா பிதாவுக்கு அடுத்தபடி குருதான் நமக்கு உற்ற துணையாக இருக்கக்கூடியவர். ஆக ஒவ்வொரு குரு பயிற்சியும் நமக்கு நன்மைகளையோ தீமைகளையோ அந்தந்த ராசிக்கு ஏற்றபடி கொடுப்பார். ஆனால் பிரார்த்தனைகள் நிச்சயமாக வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த பிரார்த்தனைகள் என்னென்ன செய்யலாம் என்று ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லியிருக்கிறேன். மேலும் குரு பகவானுக்கு 4 ஸ்தலங்கள் மிக முக்கியமானவை. புத்திர பாக்கியத்திற்காக செல்ல வேண்டிய குருஸ்தலம் குருவாயூரப்பன் கோயில், கிருஷ்ண பகவானுடைய கோயில் குருவாயூரப்பன் கோயில். அடுத்தது படிப்புக்காக நல்லாக படிக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் செல்ல வேண்டிய கோயில் ஆலங்குடியில் இருக்கின்ற குருபகவான் கோயில். அடுத்து திருமணத்திற்காக நாம் செல்ல வேண்டிய குருபகவானுடைய கோயில் என்று பார்த்தால் தஞ்சாவூருக்கு அருகிலே திட்டை என்ற ஊர் இருக்கிறது. அங்கே குருபகவானுக்கு தண்ணி சன்னதி இருக்கிறது. அது திருமணத்திற்கான ஏற்பாட்டை தருகின்ற அந்த குருபகவான் கோயில். அடுத்து தொழில்துறையில வெற்றி பெறுவதற்காக, தொழில்துறையில எத்தனையோ கோர்ட்டு விஷயங்கள் இருந்தாலும் அதற்கு வெற்றி பெறுவதற்காக நீங்கள் செல்ல வேண்டிய கோயில் திருச்செந்தூர் முருகன் கோயில். ஆக இந்த 4 கோயில்கள் உங்களுக்கு குருபகவானுக்கு அபிமான ஸ்தலங்களாக இருக்கிறது. மேலும் குருபகவானுடைய அபிமான ஸ்தலங்களில் ஒன்று உங்களுடைய குலதெய்வம். எந்த குலதெய்வமாக இருந்தாலும் சரி, அந்த குலதெய்வத்தை வணங்கினாலும் தெய்வ அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். அடுத்து குருவாக போற்றப்படுபவர் யார் என்றால் ஆசிரியர். உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர், தொழில் சொல்லிக் கொடுத்த ஆசிரியரோ அல்லது உங்களுக்கு படிப்பு சொல்லிக் கொடுத்த ஆசிரியரோ யாராவது ஒருவருக்கு அல்லது வயதாகி அவர்கள் எல்லாரும் இறந்திருந்தால் ஏதாவது ஒரு ஆசிரியருக்கு வியாழக்கிழமை என்று வஸ்திரதானம் செய்ய வேண்டும். இந்த பரிகாரங்களின் மூலமாக குருவுடைய அருள் முழுமையாக கிடைக்கும். பொதுவாக தனத்திற்கு காரகன் குரு, நல்ல வருமானத்திற்கு காரகன் குரு, தெய்வ அருளுக்கு காரகன் குரு. ஆகவே இந்த அருளெல்லாம் பெறுவதற்காக குருவை வணங்குவோம், போற்றுவோம். அதன் மூலமாக எல்லா நன்மைகளையும் பெறுவோம்.